முதல்வர் விஜய் உள்பட 9 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர், இளைஞர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைகள் முதல்வர் விஜய்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம், சிறப்பு திட்ட செயலாக்கம் ஆகிய துறைகளும் அவர் வசமே உள்ளன. தாவேகா பொதுச் செயலரும் தியாகராய நகர் தொகுதி எம்எல்ஏவுமான என் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சியும் நீர்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் ஆதவ் அர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறையும் விளையாட்டுத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. வெங்கடரமணனிடம் உணவு பொது விநியோகத்துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயுடன் பதவியேற்ற அமைச்சர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம், சட்டம், ஊழல் தடுப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. எழும்பூர் தொகுதியில் வென்ற அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தி விளம்பரத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. காரைக்குடி தொகுதியில் வென்ற அமைச்சர் பிரபுவுக்கு கனிம வளத்துறையும் சுரங்கத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிவகாசியில் வென்ற அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள பகுதியில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரள பகுதிகளில் வரும் 26ஆம் தேதி வாக்கில் தொடங்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ராமநாதபுரம், நாகை, மயிலாடுதுறையில் கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் 20ஆம் தேதி வரை சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. கருங்குளம், செய்துங்கநல்லூர், நாசரேத், நாட்டார்குளம், அரசர்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடன் கனமழை பெய்தது. பெரம்பலூர், துறைமங்கலம், ஆலத்தூர், குன்னம், வேப்பந்தட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மானாவாரி மற்றும் இரவை பயிர் சாகுபடி நீர் தேவையை மழை பூர்த்தி செய்யும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். உலகின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் எஞ்சினாக திகழ இந்தியா விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 5 நாடுகள் பயணத்தின் ஒரு கட்டமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி அங்குள்ள இந்திய மக்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்தியாவின் கனவுகள் மிகப்பெரியதாக இருப்பதாக பேசிய பிரதமர், மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையே தன் மிகப்பெரிய சொத்து என்றார். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவில் 3 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சேமித்து வைப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பிரதமர் மோடியின் அபுதாபி பயணத்தின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. சர்வதேச போர் சூழல்களின் போது இந்தியாவின் எரிபொருள் பாதுகாப்பு பாதிக்க வாய்ப்புள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க தமிழக முதல்வர் விஜய்க்கு அரசு வீட்டை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. முதல்வர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு 17 கிலோமீட்டர் பயணித்து வருவதால் வழிநெடுகிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இதனால் அப்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை முதல்வர் விஜயின் முதன்மைச் செயலர் செந்தில்குமார் சந்தித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இச்சந்திப்பு நடைபெற்றது. புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகே மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார்.
மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜய் தேவையான நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும், செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் தற்போது இல்லை என்றும் தெரிவித்தார். பள்ளி மற்றும் கல்லூரிகள் அருகே போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கையில் போதைப்பொருள் புழக்கத்தை கண்டறிய ரகசிய நெட்வொர்க் அமைக்க துணை மற்றும் உதவி ஆணையர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டாஸ்மாக் மற்றும் பார்களில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது இடங்களில் அமைச்சர் பிரபு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக காரைக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை, குடிநீர் தொட்டி ஆகியவற்றையும் பார்வையிட்டார். அப்போது கழிவறையை சுகாதாரமாக பராமரிக்கவும், உடனடியாக குடிநீர் வசதி ஏற்படுத்தவும் மாநகராட்சி ஆணையருக்கு அமைச்சர் பிரபு அறிவுறுத்தினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அந்தந்த தொகுதி தாவேக எம்எல்ஏக்கள் ஆய்வு நடத்தினர். மருத்துவமனையின் தரம், நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அவர்களுக்கான வசதிகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நோயாளிகளுக்கு செய்து தருமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எம்எல்ஏக்கள் உறுதியளித்தனர். நோய் என்னவென்று தெரிந்தால்தான் மருந்து கொடுக்க முடியும். அதுபோல தோல்விக்கான காரணங்களை அறிந்தால்தான் திமுகவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உயிர்ப்போடு வைத்திருக்க முடியும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் உருக்கமாக பேசியுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள 36 பேர் கொண்ட கள ஆய்வு பொறுப்பாளர்களோடு நடத்திய அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தின் முன் அக்கட்சியின் மூத்த தலைவர் சி வி சண்முகம் தரப்புக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. சி வி சண்முகம் தரப்பு மாணவர் அணியைச் சேர்ந்த சக்திவேல் உள்ளிட்டோர் அதிமுக அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றனர். அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. தொடர்ந்து சி வி சண்முகம் தரப்பினர் அப்புறப்படுத்தப்பட்டனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள விஜயின் தாவேக அரசும் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை உறுதியுடன் நிராகரிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மத்திய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வருவதால் தமிழக அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் முதல்வர் விஜயை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்ட கமல்ஹாசன், மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பில் திரைத்துறை சார்ந்த 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மனிஷா மந்தாரை என்ற மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய தேர்வு முகமையில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் இவர் உயிரியல் துறை விரிவுரையாளர் ஆவார். நீட் வினாத்தாளில் உயிரியல் தொடர்பான கேள்விகளை தயாரித்த இவரே தரகர் ஒருவர் மூலம் அதை கசியவிட்டதாகவும் கருதப்படுகிறது. வெளிநாட்டு பயணங்களுக்கு மத்திய அரசு வரி விதிக்கப் போவதாக வெளியான செய்தியை பிரதமர் நரேந்திர மோடி முற்றிலுமாக பொய் என்று மறுத்துள்ளார். இதுபோன்ற பயண கட்டுப்பாடுகள் விதிக்கும் எண்ணம் ஏதும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக மேற்காசிய போரின் பொருளாதார பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க தங்கம் வாங்குவதை தள்ளி போடுமாறும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை வாரம் 2 நாட்கள் காணொலி வழியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதையடுத்து உச்சநீதிமன்றம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அனைத்து வழக்குகளும் காணொலி வாயிலாக மட்டுமே விசாரிக்கப்படும். எரிபொருள் சிக்கனத்தை பின்பற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து கேரள ஆளுநரும் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநருமான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். கேரளாவில் அர்லேக்கரின் பாதுகாப்பு வாகனங்கள் எண்ணிக்கை 3 1 பங்காக குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை உயர்வை தொடர்ந்து ஒடிஷாவில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சாதாரண பேருந்துகளுக்கான கட்டணம் 88 காசுகளிலிருந்து 90 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேருந்துகளுக்கு கட்டணம் 92 காசுகளிலிருந்து 94 காசுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. டீலக்ஸ் பேருந்துகளுக்கு ₹1.27 காசுகளிலிருந்து ₹1.31 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது.
கேரளத்தில் வி.டி. சதீசன் தலைமையில் புதிய அமைச்சரவை அமையவுள்ள நிலையில் அதில் தங்களுக்கு 5 இடங்கள் தர வேண்டும் என எதிர்பார்ப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தெரிவித்துள்ளது. சதீசன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்தவிதமான நெருக்கடியும் தரவில்லை என்றும் அது காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு என்றும் ஐயுஎம்எல் கட்சியின் சையத் சாதிக் தங்கல் தெரிவித்துள்ளார். 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளிடம் காங்கிரஸ் கட்சி கோரும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததைத் தொடர்ந்து கட்சியை மறுசீரமைக்குமாறு வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். மக்களின் தேர்தல் தீர்ப்பு திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மம்தா, பிற கட்சிகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் தாராளமாக செல்லலாம் என்றும் கட்சியை தாம் மீண்டும் புதிதாக கட்டியெழுப்பப் போவதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் திருமணமான தம்பதி 4வது குழந்தை பெற்றுக் கொண்டால் 40,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானித்திருப்பதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாகுளம் நரசன்னவேட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், திருமணமான தம்பதி 3வது குழந்தை பெற்றுக் கொண்டால் 30,000 ரூபாய் வழங்க தீர்மானித்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசு முதன்முறையாக குறுகிய கால ஹஜ் பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஹஜ் பயணம் மேற்கொள்ள 40 முதல் 45 நாட்கள் ஆகும். ஆனால் வணிகர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் நீண்ட நாட்கள் விடுபெடுக்க முடியாத நிலை உள்ளது. அவர்களின் கோரிக்கையை ஏற்று அனைத்து முக்கிய சடங்குகளையும் உள்ளடக்கி வெறும் 20 நாட்களில் முடித்து திரும்பும் வகையில் இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் 15 இடங்களில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். தடை செய்யப்பட்ட ஜமாத் இஸ்லாமி அமைப்பு மீதான உபா வழக்கின் அடிப்படையில் ஜாமியா கதீம், நசீம்பாக் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் அந்த அமைப்போடு தொடர்புடைய துண்டு பிரசுரங்கள், புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவில் வேலையின்மை விகிதம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 5.2% உயர்ந்து 6 மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டுள்ளது. நகர்ப்புற வேலையின்மை 6.8%இலிருந்து 6.6% குறைந்தாலும் கிராமப்புறங்களில் இது 4.3%இலிருந்து 4.6% அதிகரித்துள்ளது. இதேபோல பெண்களுக்கான ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் 5.4% உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவிற்கு 15,000 ரூபாய் குறைந்து 2,90,000 ரூபாயாகவும், 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. 3 நாட்களில் வெள்ளி விலை கிலோவிற்கு 30,000 ரூபாய் சரிவு கண்டுள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து சென்னை தரமணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் மாநில செயலர் சண்முகத்தின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் விலை உயர்வை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வினால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், இதனால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி திராவிடர் கழகத்தினர் முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்றனர். விதிகளுக்கு புறம்பாக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற 2 கைது செய்யப்பட்டனர். இலங்கை குடியுரிமை பெற்ற கிருஷ்ணசாமி மற்றும் மேரி ஜெனோ ஆகிய 2 சட்டவிரோதமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. வாக்களித்த பின் இலங்கை திரும்பிச் செல்ல முயன்ற அவர்களை மதுரை விமான நிலையத்தில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். வார இறுதி விடுமுறை நாட்களை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காலை முதலே வெள்ளியருவி சுங்கச்சாவடியில் சுற்றுலா வாகனங்கள் அதிக அளவில் வந்ததால் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நகரின் மத்தியில் அமைந்துள்ள பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல்லாயிரக்கணக்கான வண்ண வண்ண மலர்களை சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை.
மேற்காசிய போர் விவகாரத்தில் உறுப்பு நாடுகளிடையே நிலவிய கருத்து முரணே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கூட்டறிக்கை தொடர்பாக கருத்தொற்றுமை எட்டப்படாததற்கு ஐக்கிய அரபு அமீரகமே காரணம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி குற்றம் சாட்டினார். இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய வங்காள விரிகுடாவின் ஆழ்கடலில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கண்டறியும் பிரம்மாண்டமான ஆய்வுக்கு மத்திய அரசு தயாராகி வருகிறது. இதற்கான ஏலங்களை ஹைட்ரோ கார்பன் பொது இயக்குநரகம் கோரியுள்ளது. காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி மற்றும் மகாநதி ஆகிய ஆறுகள் கடலில் கலக்கும் ஆழ்கடல் படுகை பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் அதிநவீன 2D சீஸ்மிக் தொழில்நுட்பம் மூலமாக பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஆழ்கடல் ஸ்கேன் நடத்தப்பட உள்ளது. உலகளாவிய போர் சூழல்களால் ஏற்படும் எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் இந்த வியூக முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்க இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளிடம் காங்கிரஸ் கட்சி கோரும் என்றும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் பதவியை ஏற்க ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் இல்லை என்றும், ஆனால் அவரிடம் தான் வலியுறுத்தி பேசி பிரதமர் வேட்பாளராக சம்மதம் பெற்றதாகவும் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படவில்லை. மேற்காசிய போர் விவகாரத்தில் உறுப்பு நாடுகளிடையே நிலவிய கருத்து முரணே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கூட்டறிக்கை தொடர்பாக கருத்தொற்றுமை எட்டப்படாததற்கு ஐக்கிய அரபு அமீரகமே காரணம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி குற்றம் சாட்டினார். கேரளத்தில் வி.டி. சதீசன் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைய உள்ள நிலையில் அதில் தங்களுக்கு 5 இடங்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெரிவித்திருக்கிறது. சதீசன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்தவிதமான நெருக்கடியும் தரவில்லை என்றும், அது காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு என்றும் ஐயுஎம்எல் கட்சி சையத் சாதிக் தங்கள் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே கல்வித்துறையை காங்கிரஸ் கட்சியை நிர்வகிக்க வேண்டும் என்று கேரள பள்ளி ஆசிரியர்கள் சங்கம் கூறியிருக்கிறது. கல்வித்துறையை ஐயுஎம்எல் வசம் தரக்கூடாது என்று பாரதிய ஜனதாவும் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்து ஆட்சியை இழந்ததை தொடர்ந்து கட்சியை மறுசீரமைக்குமாறு வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அக்கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். காலிகாட்டில் உள்ள தனது வீட்டில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். மக்களின் தேர்தல் தீர்ப்பு திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மம்தா, பிற கட்சிகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் தாராளமாக செல்லலாம் என்றும், கட்சியை தாம் மீண்டும் புதிதாக கட்டி எழுப்பப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சியில் நீடிப்பவர்கள் அனைவரும் சேதமடைந்த கட்சி அலுவலகங்களை சீரமைத்து வண்ணம் தீட்டி மீண்டும் திறக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் தாமும் அதில் நேரடியாக பங்கெடுக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெரிய வெங்காயம் விலை கடுமையாக குறைந்துள்ளது. உள்நாட்டில் உற்பத்தி அதிகரித்ததாலும் மேற்காசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்ததாலும் அதன் விலை கணிசமாக குறைந்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய வெங்காய சந்தையான மகாராஷ்டிரா மாநிலம் லாசல்கானில் வெங்காய விலை குவிண்டாலுக்கு 2000 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக குறைந்துவிட்டது. விவசாயிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு அமைப்பான நாஃபெட் கிலோவுக்கு 12 ரூபாய் 35 காசு என்ற விலையில் வெங்காயம் கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். வெங்காயம் விலை சந்தையில் உயர தொடங்கியதும் இவை சந்தைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் எடத்துவாவில் உள்ள புகழ்பெற்ற புனித ஜார்ஜியார் திருத்தல பெருவிழா பிரம்மாண்ட சப்பர பவனியுடன் நிறைவடைந்தது. தமிழக பக்தர்களுக்காக முதல் 10 நாட்களும், கேரள பக்தர்களுக்காக அடுத்த 10 நாட்களும் நடத்தப்படும் இந்த பாரம்பரிய விழாவில் 2 மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நிறைவு நாள் ஊர்வலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் சப்பரத்தை தோளில் சுமந்து பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களின் இறுதி பிஎஃப் தொகையை எடுக்கும் நடைமுறை விரைவில் முழுமையாக தானியங்கி மையமாக உள்ளது. இதன் மூலம் விண்ணப்பித்த சில நாட்களிலேயே பணம் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேரும். தற்போது 5 லட்சம் ரூபாய் வரையிலான முன்பண கோரிக்கைகள் மட்டுமே தானியங்கி முறையில் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் இறுதி தொகையையும் இதே முறையில் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய பிஎஃப் ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் தொழிலாளர்கள் வேலை மாறும்போது புதிய படிவங்கள் இல்லாமல் பிஎஃப் தொகை தானாகவே புதிய கணக்குக்கு மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் படுகாயமுற்ற 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தின் வனவாசல் பூந்துபிட்டிய ரயில் நிலையங்களுக்கிடையே சென்று கொண்டிருந்த ரயில் சனிக்கிழமை அதிகாலை தடம் புரண்டு ஒரு பெட்டி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்த 12 பயணிகள் அருகே உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.